அந்த காட்டுல அப்ப கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டது. அதனால பறவைகள் எல்லாரும் உணவு கிடைக்காம ரொம்பவும் துன்பப்பட்டாங்க. காலுஜி, நான் நேத்து இந்த இடத்துல ஒரே ஒரு சோளப்பயிரை இன்னைக்கு சாப்பிடலாம்னு ஒளிச்சு வச்சிருந்தேன். ஆனா இப்ப அந்த சோளப்பயிரை காணோம். கவலைப்படாத கோரி, அந்த சோளப்பயிரை யார் எடுத்துக்கிட்டு போனதுன்னு நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன். இப்படி சொன்ன காலுக்காக கோரி சோள பயிரை ஒளிச்சு வச்ச இடத்துல எந்த பறவையோட கால் தடம் இருக்குதுன்னு உத்து பார்த்துச்சு. கோரி, ரோனி குருவி தான் உன்னோட சோளப்பயிரை எடுத்துக்கிட்டு போயிருக்கு. ரோனியோட கால் தடம் தான் இந்த இடத்துல இருக்கு. வா, இப்பவே அது வீட்டுக்கு போவோம். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் ரோனிக்குருவி வீட்டை நோக்கி வேகமா பறந்து போனாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஒரு சோளப்பயிர் சாப்பிட போறேன். ஒன்னே ஒண்ணுதான் கிடைச்சது, இருந்தாலும் பரவாயில்ல, இது நல்ல சுவையா இருக்கும். தனக்கு கிடைச்ச சோள பயிரை பார்த்து ரோனிக்குருவி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது காங்கள் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட சோளப்பயிரை திருடிக்கிட்டு வந்த திருட்டு பறவை ரோனியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, நான் திருடிக்கிட்டு வந்தனா? நான் எதை திருடிக்கிட்டு வந்தேன்? இதோ உனக்கும் எதிரில் இருக்கிற இந்த சோளப்பயிர் எங்களோடது. நீ தான் அதை திருடிக்கிட்டு வந்திருக்க. இல்ல, இது நான் உங்ககிட்ட இருந்து திருடல. நம்ம காட்டுல இருக்கிற பெரிய வேப்ப மரத்துக்கு அடியில இருந்து தான் இந்த சோளப்பயிரை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்படியா? அந்த வேப்ப மரத்துக்கு மேல யாரோட வீடு இருக்கு? அந்த வேப்ப மரத்துக்கு மேல உங்க வீடு தான் இருக்கு. இப்ப புரியுதா அது எங்களோடதுன்னு? நேத்து எனக்கு கிடைச்ச 2 சோளப்பயிர்ல ஒரு சோளப்பயிரை சாப்பிட்டுட்டு மீதி இருந்த ஒரு சோளப்பயிரை இன்னைக்கு சாப்பிடலாம்னு அந்த வேப்ப மரத்துக்கு அடியில மறைச்சு வச்சிருந்தேன். அந்த சோளப்பயிரை தான் நீ எடுத்துக்கிட்டு வந்துட்ட. இப்ப சொல்லு, அந்த சோளப்பயிறு யாருது? எங்களோடதா இல்ல உன்னோடதா? நீங்க சொல்றத பார்த்தா இது உங்களோடது மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால இப்ப இது என்னோடது. இப்படி சொன்ன ரோனிக்குருவி அந்த சோள பயிரை தூக்கிட்டு அங்கிருந்து வேகமா பறந்து போச்சு. உடனே காங்களும் அதை விரட்டிக்கிட்டே பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன ரோனிக்குருவி நேரா சோனா குருவி கிட்ட போச்சு. சோனா சோனா, இந்த காங்கள் என்கிட்ட இருக்கிற சோளப்பயிரை பிடுங்கிக்கிட்டு போறதுக்காக வராங்க. நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். நம்ம காட்டுல உணவு பிரச்சனை பெரும் பிரச்சனையா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, ஒரே ஒரு சோள பயிருக்கு நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிற நிலைமை வந்துருச்சு. நாம ஏதாவது செஞ்சாதான் இதுல இருந்து தப்பிக்கலாம். சோனா, இதுல நாம என்ன செய்ய முடியும்னு நீ நினைக்கிற? இந்த பேச்செல்லாம் இருக்கட்டும். ரோனி, நீ முதல்ல அந்த சோளப்பயிரை என்கிட்ட கொடு. ரோனி அக்கா, அந்த சோள பயிரை எடுத்துட்டு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன். சோனா குருவி இப்படி சொன்னதும் ரோனி குருவி அந்த சோள பயிரை தூக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. சோனா, நீ செய்யறது அநியாயம். காலண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம காட்டுக்கும் பக்கத்துல ஒரு விவசாயியோட வயல் இருக்கு. நான் அவர்கிட்ட போய் விவசாயம் பண்றது எப்படின்னு விசாரிச்சுட்டு வரேன். நாமளும் மனிதர்கள் மாதிரி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு எப்பவுமே உணவு தட்டுப்பாடு வராது. சோனா, விவசாயம் பண்றது ஒன்றும் சாதாரண வேலை இல்லை. அது ரொம்ப கஷ்டம். விவசாயம் பண்றது கஷ்டம்னா, இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செஞ்சா நம்மளாலையும் அதை செய்ய முடியும். நான் இப்போவே போய் தானியங்களை எப்படி பயிர் பண்றதுன்னு அந்த விவசாயிய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரேன். சோனாக்குருவி அந்த வயலுக்கு போனப்ப விவசாயி வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஐயா விவசாயி, நான் பக்கத்துல இருக்கிற சுந்தரவன காட்டுல இருந்து வரேன். எங்க காட்டுல உணவு பஞ்சம் ஏற்பட்டதால நாங்க எல்லாம் உணவு கிடைக்காம ரொம்பவும் கஷ்டப்படுறோம். அப்படியா? நீங்க இதுவரைக்கும் உங்க காட்டுல பழங்களை தரக்கூடிய மரங்களையோ அல்லது தானியங்களையோ பயிர் பண்ணவே இல்லையா? இல்ல, நாங்க இது வரைக்கும் மரங்களையும் நட்டு வைக்கல. எங்களுக்கு தானியங்களை பயிர் பண்ணவும் தெரியாது. அதனால்தான் இப்ப நாங்க உணவு கிடைக்காம கஷ்டப்படுறோம். இங்க பாரு குருவி, இந்த நேரத்துல கோதுமையை பயிர் பண்ணுனா நல்ல விளைச்சல் கிடைக்கும். நான் உனக்கு கோதுமை விதைகளை கொடுக்கறேன். அதை எடுத்துக்கிட்டு போய் உங்க காட்டுல உள்ள வயல்ல விதைச்சி வையுங்க. நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு உணவு தட்டுப்பாடுங்கிற பேச்சே இருக்காது. பிறகு அந்த விவசாயி தானியங்களை அதிக அளவுல பயிர் பண்றதுக்கு செய்ய வேண்டிய வழிமுறைகளை பத்தி சோனா குருவிக்கு தெளிவா எடுத்து சொன்னாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட சோனா குருவி பிறகு அவருக்கு நன்றி சொல்லிட்டு அவர் கொடுத்த விதையை எடுத்துக்கிட்டு தன்னோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. தன்னோட காட்டுக்கு போன சோனா குருவி எல்லா பறவைகளையும் ஒன்னா சேர்த்து அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லுச்சு. இங்க பாரு சோனா, நானும் என்னோட கணவரும் என்ன வேலை செய்யணும்னு இப்பவே சொல்லு. நாங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கிறோம். நீங்க 2 பேரும் தினமும் நம்ம பயிர்களுக்கு தண்ணி ஊத்தணும். அதுதான் உங்களோட வேலை. நான் என்ன செய்யணும்? சாதாரண வயல்ல பயிர்களோட சேர்ந்து களையும் வளரும். அந்த களைகளை எல்லாம் பிடுங்கி எறியறதுதான் உங்களுடைய வேலை.
இந்த மாதிரி சோனாக்குருவி அங்க இருந்த எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்துச்சு. எல்லாரும் தங்களுடைய வேலைகளை சரியான சமயத்துல கரெக்டா செஞ்சதால இவங்களோட வயல்ல கோதுமை நல்ல முறையில வளர ஆரம்பிச்சது. அதை பார்த்த எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இருந்தாலும் தினமும் வேலை செய்ய வேண்டியிருந்ததால எல்லா பறவைகளும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். ஒரு நாள் பயிர்களுக்கு தண்ணீர் ஊத்திக்கிட்டு இருந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனாக்குருவி கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. சோனா, இவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால தண்ணி ஊத்த முடியாது. நான் ரொம்பவும் களைச்சி போயிட்டேன். என்னால மட்டும் தண்ணி ஊத்த முடியும்னு நினைக்கிறியா? இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாகர் புறாவால கூட களை எடுக்கிற வேலையை தொடர்ந்து செய்ய முடியல. சோனா, நான் ஒரு தடவை எடுத்தா மறுபடியும் களை வளராதுன்னு நினைச்சேன். ஆனா அது தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. களை எடுத்து எடுத்து நான் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டேன். இப்படி எல்லா பறவைகளோட உடலும் உள்ளமும் சோர்ந்து போனப்ப அவங்களுக்கு சோனாக்குருவி தான் ஆறுதல் சொல்லி தைரியத்தை கொடுத்துச்சு. இங்க பாருங்க நண்பர்களே, உங்க மனசு சோர்றப்ப நம்ம உணவு கிடைக்காத சமயத்துல நம்ம உணவுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறத ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அது மட்டுமா, பசியோட இருக்கிற நம்ம குழந்தைங்களோட முகத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சுதா? அந்த சமயத்துல நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அதை நினைச்சு பாருங்க. இப்படி நாம பட்ட கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு பார்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வேலை நமக்கு ஒரு கஷ்டமாவே தெரியாது. சோனாக்குருவியோட பேச்சை கேட்டு எல்லா பறவைகளுக்கும் மனசுல உற்சாகம் வந்ததால மறுபடியும் சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. எல்லா பறவைகளும் முழு மனசோட வேலை செஞ்சதால அவங்களோட கோதுமை பயிர் நல்லா விளைஞ்சு வந்து இப்ப அறுவடைக்கு தயாரா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாம உணவு தேடி எங்கேயும் அலைய தேவையில்லைன்னு நினைக்கிறப்ப எல்லா பறவைகளும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. நண்பர்களே, நாம பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த கோதுமை வயல் நாம அறுவடை பண்ண தயாரா இருக்கு. சோனா, இந்த வயல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாலும் இதுக்கு முதல்ல ஐடியா கொடுத்தது நீதான். நாங்க சோர்ந்து போன சமயத்துல எங்களை உற்சாகப்படுத்துனதும் நீதான். அதுக்காக நாங்க எல்லாரும் உனக்கு நன்றி சொல்லிக்கிறோம். கோரி அக்கா, அப்படியெல்லாம் இல்ல. இப்ப கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, பின்னாடி நாம எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சதுதான் நம்மளுடைய இந்த வெற்றிக்கு காரணம். பிறகு அந்த கோதுமை வயல் அறுவடை பண்ணி தங்களுடைய பங்கு எடுத்துக்கிட்ட எல்லா பறவைகளும் ரொம்ப மகிழ்ச்சியா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க.